ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஃபியூச்சரை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு ரோலும், அது இல்லாமல் ஃபியூச்சரில் ஒரு ஹை டிமாண்டும் ஹை சேலரி இருக்க போது. ஏன் இன்ஃபேக்ட் இப்போவே கூட ஒரு ஹை சேலரி கொடுத்துட்டு இருக்க ஒன் ஆஃப் தி ஜாப் ரோல் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்படிங்கிற மாதிரியான ஃபீல்ட். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸாகவே இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்டோட ரோலோட க்ரோத் ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும், எங்கே கற்றுக்கிட்டா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனை பற்றியுமே சஜஷன்லேருந்து எல்லாத்தையுமே A to Z ஃப்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ப்ளஸ் நீங்கள் எங்கே படிக்கலாங்கிறதையும் எல்லா சஜஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ளே போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A to Z எல்லா விஷயங்களும் நான் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, என்னோட நேம் நவீன். நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம் வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும், இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டேட்டா சயின்டிஸ்ட், இந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேசிக்காகவே இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக நம்ம எல்லாருமே டிஜிட்டலுக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஜிட்டல் யூசேஜ் நம்ம எல்லாத்து கையிலையும் மொபைல் இருக்குமானா அவ்வளோ இருக்காது. பட் இப்போ ஒரு 5 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மோஸ்ட்லி ஹியூமன் பீங்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது, ஈவன் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டு இருக்கனால ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டலில் இருக்க இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த டேட்டா அனலிஸ்ட் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதை எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாஸ்ட் 5 இயர்ஸ் இல்லை பாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது அவங்க கஸ்டமர்ஸ்லாம் யார், அவங்க பேர், நம்பரு, எந்த ஊரில் இருக்காங்க, எவ்வளோ வயசாகுது, என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளி டைமில் லாஸ்ட் இயரில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக ஓடி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ஓடி இருக்குது, அதர் ஸ்டேட்ஸில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ தீபாவளி டைமில் நிறைய பேர் மொபைல் வாங்கும். அப்போ மொபைல் ஃபோனில் எந்த மாதிரி செக்மெண்ட் நிறைய ஓடுது, எந்த பட்ஜெட்டில் ஓடுது, இந்த மாதிரி லாஸ்ட் இயரில் என்னென்ன நடந்துச்சு, இதுவரை என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வச்சு இந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேட்டர்ன்லாம் தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு லைக் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் பிஸ்னஸில் க்ரோத் எடுத்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு லைக் ஒரு கஸ்டமரோட பிஹேவியர் என்ன மாதிரி பேட்டர்னில் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபைன் பண்ணி அந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் தான் போயிட்டு இருக்குன்னு ஒரு சார்ட் மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கம்ப்ளீட் டேட்டாவை வெறும் ஒரு டேட்டாவை ஒரு நம்பராக வச்சுருந்தா ஒர்க் அவுட் ஆகுது. அது பிஸ்னஸ் ஓனருக்கோ இல்லை எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியான நார்மலாக சார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி சார்ட்லாம் போட்டு இப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த விஷயங்கள்லாம் ஓடி இருக்கு, இந்த வருஷம் நம்ம இதுக்கெல்லாம் ப்ரிப்பேராக இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக ஓடுகிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறவர். இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சரான விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சராக என்ன நடக்க போகணும் அந்த ட்ரெண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிள் லைக் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் பெட்டரான க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை பேஸ் பண்ண ஒரு விஷயங்களை பண்ணுறதா இந்த டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, லைக் என்னென்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் வரப்போகுது, எந்த விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மாதிரி அட்வான்ஸ் விஷயத்தை பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த ரெண்டு பேருமே பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக நம்மளோட டேட்டாவை வச்சு ஒர்க் பண்ணுறதா இந்த ரெண்டு பேர்த்தோட ஒர்க்காகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதோட ஸ்கோப் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு இருக்குது, இதை படிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது. பிகாஸ் 5 இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்ல மாதிரி தான் டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கனால இதை வச்சு ஒரு பிஸ்னஸ்க்கு க்ரோத் எடுத்துகிட்டு வருதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எல்லா கம்பெனிஸும் அதை பெருசாக அடாப்ட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கல. பட் இப்போ இருக்க டெக்னாலஜி பேசிஸில் எல்லா கம்பெனிஸுமே இந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி பர்சன்ஸை ஹையர் பண்ணி இந்த டேட்டாவை வச்சு எப்படி உங்கள் பிஸ்னஸை க்ரோத் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஈவன் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய எந்த ஐடி கம்பெனிஸ் எடுத்துட்டாலுமே இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கான வேகன்சி எடுத்துட்டு தான் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க க்ரோத் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்க போது. ஃபியூச்சரில் இன்னும் நிறைய கம்பெனிஸ் அடாப்ட் பண்ண போகிறாங்க, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நிறைய டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் தேவைப்பட போகிறாங்கன்னு சொல்கிறனால இந்த ரோல் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்க போனால் கண்டிப்பாக படிக்கலாம். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இப்போ யூஜி ப்ரோக்ராம், பிஜி ப்ரோக்ராம், காலேஜ்லேயே 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. பட் நீங்கள் அடிஷ்னலாகவும் இதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கினாலுமே, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க பட் இதை கற்றுக்கணும்னு நினைக்கினாலுமே 360 டிஜி டிஎம்ஜி அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த ஏஐ பேஸ் பண்ண கோர்சஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. போத் அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே எடுத்து எல்லா டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் டிகிரி பேக்ரவுண்டில் படிச்சிருந்தாலுமே பட் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும். பட் இவங்க என்னென்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்.
இப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆகலாம்னு முடிவு எடுத்தாச்சு. என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பேஸா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் வந்து ரொம்ப ப்ரிஃபரபிளாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பேஸே இந்த ரோலுக்குள்ள நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிளாக பைத்தான் இருக்கு. அடுத்த செகண்ட் விஷயமா விஷுவலைசேஷன் டூல்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். விஷுவலைசேஷன் டூல்ஸ் லைக் டேப்லியூ, பவர் பே, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டூல் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த டூல் வச்சு தான் டேட்டாவை விஷுவலாக காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு புரிகிற மாதிரி, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷுவலாக பை சார்ட், பார் சார்ட்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷுவல் கிராஃப் டேட்டாவாக காட்டுறதுக்கு இந்த பவர் பி, டேப்லியூ இந்த மாதிரி விஷுவலைசேஷன் டூல்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி தேர்டாக பிக் டேட்டா டெக்னாலஜி லைக் ஹடூப், ஸ்பார்க் இந்த மாதிரியான விஷயங்களையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் டேட்டா அப்படிங்கிறது கம்மியான அளவில் ரொம்ப சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தோம்னா கோடிக்கணக்கான பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய பெரிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பிக் டேட்டா ஓரியன்டான ஹடூப், ஸ்பார்க் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் தேடா. ஃபோர்த்தாக மிஷின் லேர்னிங்கோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் ஒர்க் லைக் டென்சர் ஃப்ளோ, பைடார்ச் இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த்தா கிளவுட் பிளாட்ஃபார்ம் லைக் AWS, அஷூர் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் பற்றி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த மேசிவ் டேட்டா இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆஃப்லைனில் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளவுட்ல ஸ்டோர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளவுட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணவும் கற்றுக்கணும். இந்த 5 விஷயங்கள் தான் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல், ஒரு பிக் டேட்டா டெக்னாலஜிஸ், மிஷின் லேர்னிங் சைட் ப்ளஸ் அதே மாதிரி கிளவுட், இந்த விஷயங்கள் காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஒரு விதமான விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குள்ள தான் வரும். பட் இது எல்லாத்தையும் நான் எங்கே படிக்கிறது அப்படின்னா, நான் எப்பவுமே ப்ரிஃபரபிளாக சஜஸ்ட் பண்ணுறதும், நான் அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்துமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறதும் இந்த 360 டிஜி டிஎம்ஜி தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி டெவலப்மெண்ட், டெஸ்டிங், யூஎக்ஸ் டிசைன் மாதிரி எல்லா ரோலுக்கும் எடுப்பாங்க. எல்லா ரோலோட சேர்ந்து இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸ் சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் படிக்கிறப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி தகுந்த மாதிரியான ஃபோக்கஸபிளான ஒரு ட்ரைனர்ஸோ இல்லாட்டினா இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிளேஸ் பண்ண விஷயங்கள் காட்டுறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஒரு விஷயத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணுறவங்க அதில் எப்போவுமே நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி நான் சஜஸ்ட் பண்ணுறது, இவங்களுமே ஸ்பெசிஃபிக்காக ஆஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் ஏஐ கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் அவங்களோட ஆஃபீஸில் நீங்கள் ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம். இதை தாண்டி நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ்லேயும் அவங்களோட ஆஃபீஸ் இருந்துட்டு இருக்கு. இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே ஆன்லைன்லேயும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. மெயினாக இவங்கள்ட்ட படிக்கிற ஒரு பெஸ்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். படிக்கிற அந்த LMS டூல் பார்த்தீங்கன்னா ஏஐ இன்டெகிரேட்டாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக அந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா எங்கே முடிக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா சன்னி யூனிவர்சிட்டி. அவங்களோட டைப் பண்ணி உங்களுக்கு அந்த கோர்ஸ் முடிச்சோடனே சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சன்னி யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க கோர்ஸ் டியூரேஷனுமே பொறுமையாக ஃப்ரம் பேஸ்லேருந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் பேஸ்லேருந்தே 3 months to 6 months வரையும் கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் மந்த் கூட இவங்களோட இன்ஸ்டியூட்டை நம்ம விசிட்டும் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் கேட்டிருந்தோம். எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் படிச்சுமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக ஓகே இதை சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட்னா இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நான் ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட லேர்னிங் மெத்தடாலஜியில் பார்த்தது வெறும் ஒரு சொல்லித்தர மாதிரி ஒரு நார்மல் ஸ்கூல் காலேஜ் சிலபஸில் இருக்க மாதிரி வெறும் வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை மட்டும் சொல்லித்தர மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறையா பண்ண வைக்கிறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்களோட ஓனர் இருக்க ப்ராஜெக்டை. இன்ஃபேக்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணி அதை பேட்டன் ரைட்ஸ் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் பேஸாகவும் சொல்லித்தரனால நல்லாவும் புரியுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாபும் எடுத்து கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் லேர்ன் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் ஜாப் எடுக்கணும் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்னா ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டாக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஈஸியாக படிச்சு நீங்கள் ஜாப் மூவ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 360 டிஜி டிஎம்ஜி இவங்களை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ப்ரோ, நான் இப்போ படித்து முடிச்சிட்டேன். இதுக்கு சேலரிலாம் எவ்வளோ வயசில் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ ரேஞ்ச் வரையும் போக முடியும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃப்ரெஷருக்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே மார்க்கெட்டில் ஒரு 3 LPAல ஸ்டார்ட் பண்ணி 6 LPA 7 LPA வரையும் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேலே போகிறப்பெல்லாம் 20 LPA to 30 LPA வரையும் இந்த டேட்டா சயின்ஸ்,
டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பே ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரோலுக்கு சேலரி அப்படிங்கிறது நார்மலாக எல்லா ரோலும் கம்பேர் பண்ணுறப்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. நீங்களே ஹை பேயிங் ஜாப்ஸ்ன்னு போட்டாவே கண்டிப்பாக இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு இடம் பிடிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹை பேயிங்கில் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் டார்கெட் பண்ணலாம், டெக் ஜெயின்ஸாக இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், ஆப்பிள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் இந்த மாதிரியான பெரிய ஃபேங் கம்பெனிஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க எல்லாருமே ஏஐயில் இருக்கனால. அப்படி இல்லைனா அடுத்தபடியாக வேறு என்ன மாதிரியான கம்பெனிஸ் இந்த மாதிரியான ரோலுக்கு அதிகமாக ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, இ-காமர்ஸ் கம்பெனிஸ் ரொம்ப அதிகமாகவே ஆளுங்களை எடுக்கிறாங்க. ஸோ லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரியான இ-காமர்ஸ் கம்பெனியில் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸை டார்கெட் பண்ணனா, ஃபின்டெக் கம்பெனிஸ், ஹெல்த் கேர் பேஸ் பண்ண கம்பெனிஸ். இப்போ ஃபின்டெக்னா பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி இருக்கவங்களுமே கஸ்டமரை பேஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு அதிகமாக ஓப்பனிங் இருக்குது. ஹெல்த் கேர் சைட்லையுமே இதுக்கு அதிகமான ஓப்பனிங் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்கிறப்பே டார்கெட் பண்ணுங்கள். பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஜாப் எடுத்துட முடியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். லைக் அவங்களுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் கற்றுக்கணும். ப்ளஸ் நம்மளோட இந்த டுடேஸ் வீடியோட ஸ்பான்சர் 360 டிஜி டிஎம்ஜி அவங்களோட இன்ஸ்டியூஷன் அவங்க எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்ட்குள்ளே போகணும்னு நினைக்கிங்கன்னா 360 டிஜி டிஎம்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் நேரில் போய் அங்கே பார்த்தும் டியூட்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் டெஃபினெட்லி ஐம் சஜஸ்டிங் ஆல் ஆஃப் யூ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸை டார்கெட் பண்ணலாம், எவ்வளோ வரை சேலரி கொடுக்குறாங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருந்தோம். இதை தாண்டி உங்களுக்கு இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரு ஸ்மால் மெயினான நோட் என்னென்னா, இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இந்த ஹை பேயிங் ஒரு ஜாபோட ப்ரொஃபைலாக இருந்தாலும் அந்த அளவுக்கு காம்படிஷனும் ஹையாக இருக்கும். அதனால் நீங்கள் படிக்க போகிறீங்க, இந்த ஃபீல்டை பிக் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நம்மளால் அதை பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு வி ஹேவ் அ கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்த்துக்கங்க. ரொம்ப பெரிய கரியர் கேப் இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அதைப்படி இப்போ ரீசன்ட் கிராஜுவேட் நம்ம டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்ட்குள்ளே போய் அப்படியே அச்சீவ் பண்ணணும், நான் இந்த ஒரு ஹை காம்படிஷனாக இருந்தாலும் போகும்னு நினைக்கிறேன்னா துணிஞ்சிருங்க. பட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இதை வந்து நம்ம எடுக்கணும்னு, பிகாஸ் காம்படிஷன் ஹை. அதனால தான் நம்ம நிறைய இடத்துலையும் கூட சொல்லியிருப்போம் இங்கே காம்படிஷன் ஹையாக இருக்குன்னு. பட் இருந்தாலுமே யாருமே போகக்கூடாதுன்னா டெஃபினட்டாக அந்த ரோலுக்கும் ஓப்பனிங் இருக்குது. பட் காம்படிஷன் ஹை ஒரு காமனான பீப்புளை தாண்டி ரொம்ப அச்சீவ் பண்ணி ஆகணும், நல்ல ஒரு ஹை சேலரி போகணும்னு எய்ம் இருக்கவங்க முன்னாடியே ஓகே இது கஷ்டமாக தான் இருக்குன்னு டிசிஷனை எடுத்து ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கும் போடுவோம், அதுக்கு ப்ரிப்பேர்டாக போகும். ஸோ அதான் நான் இங்கே சொல்ல வரேன், அதுக்கு ப்ரிப்பேர்டாக போங்க. ப்ரிப்பேர் இல்லாமல் சும்மா போனோம் நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி போக வேணாம். இது என்னோட ஒரு ஸ்மால் அட்வைஸ். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயம் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு. திஸ் இஸ் வாட்சா நவீன் சைனிங் ஆஃப்.